ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளுங்க. அன்று தமிழ் மாதத்தில் கடைசி 8வது மாதமானுடைய கார்த்திகையுடைய கடைசி நாளுங்க. கடைசி மாதம் கிடையாது, 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய கடைசி நாள் 30வது நாள். கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? கார்த்திகை பௌர்ணமியானது வருதுங்க. ஸோ கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமான பௌர்ணமிங்க. இந்த பௌர்ணமியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி மேஷ, ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ மிதுனத்துக்கு தொடர்ந்து அடுத்து கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை பௌர்ணமி ஏன் சிறப்பான பௌர்ணமி அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கார்த்திகை பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. கவலையை போக்குறதுக்கு கந்தனுடைய கிருத்திகை விரதம் இந்த கார்த்திகை பௌர்ணமியில் இருக்கிறது சிறப்பு வாய்ந்தது. இது வந்து ரொம்ப கார்த்திகையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விரதம் என்று சொல்லப்படுது. அந்த விரதத்தை கடகராசிக்காரங்க நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு அளவற்ற பலன் கிடைக்கும். அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், அதை கடைபிடிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கிருத்திகை விரதம் துவங்குறது தான். இந்த கிருத்திகை விரதம் பௌர்ணமியில் யாரெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறந்தது. இந்த மாதம் முருகப்பெருமானுக்குரிய மாதம் என்று சொல்லலாம். கந்தனுக்கு முதல உருவான திருநாமம் கார்த்திகேயன். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால கார்த்திகேயன் என்ற பெயர் முருகனுக்கு முதலாக வந்தது. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய விதமாக சிவபெருமானால உருவாக்கப்பட்ட விரதம் தான் இந்த கார்த்திகை மாதத்துல பௌர்ணமி கிருத்திகை விரதம். எனவே இந்த மாதத்துல முருகனுக்கு விரதம் இருந்து இந்த நாளில் மிகப்பெரிய பலனை பெறணும் என்று அனைவருக்குமே சொல்லப்படுது. கார்த்திகை வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அதிலும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு. ஸோ கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு முருகனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் அவ்வளோ ஒரு பலன் கிடைக்குமா. அதாவது சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் இந்த பௌர்ணமி நாளில் விரத முறையினை மேற்கொள்றதுனால சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலித்தனமான புத்திரர்களும் கிடைப்பாங்க. வாழ்வில் எல்லா பேர்களும் கிடைப்பதோடு எடுத்த நல்ல காரியங்கள் கூட நமக்கு வெற்றியாகும். இப்படி பல சிறப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் கொண்டிருக்கு. இந்த நாளில் முருகனை நான் சொல்கிற முறையில் வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் முருகன் சன்னதிக்கு போய் 3 அகல் விளக்கு ஏற்றி 9 முறை சுற்றி வாருங்க. இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும். கடகராசிக்காரங்க வேலை வேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பௌர்ணமி அன்னைக்கு முருகன் கோவிலில் 3 அகல் விளக்கு ஏற்றி 9 முறை முருகனை சுற்றி வாங்க, வேலை வாய்ப்பு அமையும். அதே போல் இதே முருகன் சன்னதியில் 3 விளக்கேற்றி 6 முறை முருகனை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். ஸோ குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியத்துக்காக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 விளக்கேற்றி 6 முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் சன்னதியை சுற்றி வாங்க. அதுக்கப்புறம் இதே முருகன் சன்னதியில் 5 விளக்கேற்றி கோவிலை 9 முறை ஆண்களும் 1 விளக்கேற்றி திருமண யோகம் என்ற பிரார்த்தனை செய்து 9 முறை பெண்களும் சுற்றி வந்து வேண்டிக் கொண்டால் திருமணம் கைகூடும். இப்படி கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த மாதிரி முருகனை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது வந்து நடக்கும். ஸோ இதுதாங்க கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்பு. இந்த பௌர்ணமி சிறப்பை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் பௌர்ணமி சிறப்பை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அடுத்ததாக இந்த பௌர்ணமியிலிருந்து கிரகங்களுடைய மாற்றங்களால் கடகராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கடகராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. மானசிச்சுக்காரகன் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அனைத்து காரியங்கள்லையுமே சராசரிக்கு கூடுதலான வெற்றிகள் காண்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும்.
அப்புறம் சேமிப்புகளை ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. திட்டமிட்டு சரியாக செயலாற்றுங்க. இல்லைனா நிறைய ரிஸ்கான விஷயங்களில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோடு தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி போனீங்கன்னா அது உங்களுக்கு புண்ணியத்தோடு அனுபவத்தையும் சேர்த்து தரும். உடல் உபதைகள்லாம் ஏற்படாது. உங்களுடைய தன்னம்பிக்கையானது இந்த டைம் அதிகரிக்கும். திறமைகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது பழிச்சிடும். குழந்தைகளோடு கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்போடு வளர்க்கணும். அதே நேரம் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலாக்கள் சென்று வரணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். பதற்றப்படாமல் உங்கள் செயல்களை செய்து முடிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரிஸ்க் ஆகும். ஸோ பதட்டப்படாமல் உங்கள் செயல்களை செய்து முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லது. பதட்டப்பட்டு ஒரு செயலை செய்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையும் ஏற்படாது. ஆனாலும் எதிலும் கவனமாக தொழிலில் இருக்கிறவங்க இருக்கணும். புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்த பிறகே செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கணும். இல்லைனா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயிக்கணும். அப்போ தான் லாபம் அடைய முடியும். லாபம் அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாய்ப்பை தொழிலில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையாக உழைக்கணும். அதில் அப்போ தான் மேலதிகாரிகள் குற்றம் காண்பது தப்பிக்க முடியும். அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க. இதனால் எல்லாத்தையுமே ஓரளவு சமாளித்து விடலாம். சிலருக்கெல்லாம் அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்க பணியாற்ற வேண்டியது சூழ்நிலை உருவாகும். அதனால் வெளியூரில் இருக்கக்கூடிய இது கிடைக்கும்போது அந்த இதை கரெக்டாக பார்த்துக்குங்க. அப்புறம் அலுவலகத்திலிருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் அமையும். அந்த யோகம் அமையும் போது கண்டிப்பாக அந்த யோகத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அனைவரையுமே அரவணைத்து செல்லுமா. அதாவது எல்லாத்தையுமே அரவணைத்து செல்லுமா. அப்போ தான் கட்சி மேலிடத்தில் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். கட்சி மேலிடத்துடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அப்புறம் அரசு அதிகாரிகள் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க. அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயர்ந்து காணப்படுவதற்கேற்ப செயல்படுங்க. இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். பாராட்டும் பணமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். உள்ளத்தில் உற்சாகப்படுவதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படணும். உள்ளத்தில் உற்சாகப்படும் மாதிரி இருக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடும் போது இன்னும் உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும். அப்புறம் சக கலைஞர்கள் நட்போடு பழகுவாங்க. அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்புகளையும் கலைஞர்கள் பயன்படுத்திக்குங்க உங்கள் கலைத்துறையில். அப்புறம் கடைசியாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு இல்லத்தில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு மகிழ்ச்சி காண்ற மாதிரி சூழ்நிலை அமையும். கணவரோடு பாசத்தோடு பழகணும், அது ரொம்ப முக்கியம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றும். அந்த தேவையற்ற கவலைகள் தோன்றுவதை மட்டும் மாற்றிக்குங்க. மனதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கட்டுப்படுத்த யோகா பிராணமயம் போன்றவற்றை செய்யுங்க. இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே உங்களுக்கு கவலைகள் தேவையற்றவை என்பது தன்னால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரிந்து எல்லாத்தையுமே உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். இது பெண்மணிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு டிப்ஸு. அப்புறம் மாணவ மாணவிகள் கடக ராசிக்காரங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிருங்க. பழைய தவறுகளை திருத்து கொண்டு புத்துணர்ச்சியோடு பாடங்களை இந்த பௌர்ணமிக்கு பிறகு படிக்க ஆரம்பிங்க. அது நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ அதை மட்டுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க கடக ராசிக்காரங்களுக்கு மொத்தமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கும் என்று சொல்லப்பட்ட விஷயம். கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம் பூஷம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த அதிர்ஷ்ட பலனை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.